எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். என் பேர் செந்தில் சிவகுமார், சிஆர்பிஎஃப். கடந்த மார்ச் மாதம் விக்கிரமசிங்கபுரம் காவல் நிலையத்தில் என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு அநீதியை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது விஷயமாக என்னைய பேசுறதுக்கு டிஎஸ்பி ஆஃபீஸில் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போய் பேசிட்டு வந்துட்டேன். அளக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க. சார், ஆல்ரெடி என்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்குது. அந்த இடத்த நான் அளக்கிறதுக்கு தேவைன்னா நீங்கள் கோர்ட்டில் ப்ராப்பராக ஆர்டர் வாங்கி தான் அளக்கணும். ஆல்ரெடியும் நாங்கள் இருந்த போதிலும் நாங்கள் ஆல்ரெடி 4 தடவை வளர்ந்தாச்சு இடம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு திரும்ப எங்கிட்ட இடம் வேணும்னு சொல்லி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதாங்கன்னு சொல்லி நான் டிஎஸ்பிட்ட சொன்னேன். சரி, எனக்காக ஒரு தடவை திரும்ப அளக்கணும் அப்படின்னாங்க. என்ன சார், இது இத்தனை தடவை நாங்கள் அளந்து வரும்போது இதை யாருமே கேட்க மாட்டீங்க, ஜட்ஜ்மெண்ட் காப்பிக்கு ஒரு மதிப்பில்லைன்னு சொல்லி கேட்டாச்சு. சரி, அவங்க அளக்க சொல்லுவாங்கன்னு சொல்லி நாங்களும் அளக்க விட்டாச்சு சார். ஆனால் அளக்க வந்தவங்க சர்வேர் டிபார்ட்மெண்ட்டும் சரி, வந்த போலீஸ்காரங்களும் சரி, வந்த சின்ன சின்ன வக்கீல்களும் சரி சார், யாருமே ஒரு எங்களை அமுக்கி ஆல்ரெடி எங்கள் குடும்பத்து மேலே எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க. எஃப்ஐஆரை வச்சு எங்களை மிரட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை டிஎஸ்பிஆர் சொல்லி பேஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம். இருந்த போதிலும் அளக்க வந்த சர்வேர் இன்கம்ப்ளீட்டாக அளக்காங்க சார். அதாவது அளவு முடியலை, ஜஸ்ட்டு முன்னால் அளந்து பின்னால் அளந்துட்டு இருக்கும் பொழுது டிஎஸ்பி சார் எல்லோரும் வந்தவுடனே அளக்க வந்தவங்க ஒரே வார்த்தை, இல்லை சார் அவங்களுக்கு இடம் இருக்குது, இவங்களோட எழுக முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், மேடம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, நீங்கள் எனக்கு இந்த இடம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு எந்த பதில் இல்லை. போலீஸ்காரங்களும் சரி, எல்லாரும் சரி சார், அதான் அளந்தாச்சுல சொல்லிட்டாங்களா, பேர் என்ன பேச சொல்லி எங்களை ரொம்ப குடும்பத்தை தவாங்க பண்ணி, இப்போவும் நான் அந்த பதிவை எதுக்கு எழுதம்னா, இன்னும் எதிர்பார்ட்டிக்கு சப்போர்ட் ஆகி கோர்ட்டு தீர்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லுவேன் சார், கோர்ட்டு தீர்ப்புக்கு பொலிட்டிஷனில் மதிப்பே கிடையாது சார். இதே தீர்ப்பு அவங்க கையில் இருந்தால் என்னைய எல்லாரும் சொல்ல வைத்து கோர்ட்டு தீர்ப்பு அவங்க கையில் இருக்குப்பா, நீ கோர்ட்டுக்கு போமாங்க. ஆனால் அவங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டாக கோர்ட்டு தீர்ப்பான இடத்த அளக்கிறதுக்கு ஆளை கூட்டு அவ்வளோ வெறும் இடமில்லைன்னு சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே ப்ராப்பராக அளக்கலை. ஒரு சின்ன கல்லை வச்சு ஒரு கோடு கூட இழுக்கலை சார். ரஃப் அண்ட் டப்பாக அளந்தாங்க. அளந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் நாங்கள் மீண்டும் அளப்பண்ணாங்க. டிஎஸ்பி சார் வந்தார். சார், அவங்களுக்கு இடம் இல்லை சார், அவங்க பூசிக்கலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே வாக்கில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவோ போராடம் சார், எங்கள் பேச்சுக்கு மதிப்போ இல்லை, எங்களை ரொம்ப அமுக்கி எவ்வளோ ஒரு துன்புறுத்தணுமோ, எவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்தணுமோ, இன்னும் அந்த காவல்துறை உள்ளவங்க அதான் பண்ணாங்க சார். ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பிக்கோ நீங்கள் இடத்த ஏன் இன்னும் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு அவங்கள கேட்கவும் மாட்டேங்காங்க சார். எதிர்பார்ட்டிக்காரங்களுக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணதை நான் எங்கேயுமே உலகத்தில் பார்க்கல சார். இந்த பதிவு கூட நான் இப்போ லாஸ்ட்டு போடுதான் சார். நாளை காலங்காலத்தில் கூட என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடலாம், என்னையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகலாம் சார். அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் என்னுடைய வேலைக்கு இனிய வேலையை கெடுக்கணும், என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் உள்ளே தூக்கி வைக்கணும், தப்பான எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி போட்டு அவங்க அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்குது, இந்த மாதிரி ஒரு மிலிட்ரிக்காரனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொல்லி அதை பேஸ் பண்ணவோ எங்களுடைய கருத்துக்களை கேட்கவோ அவங்க இன்னும் தயாராக இல்லை சார். இன்னைக்கு இது லாஸ்ட்டு பதிவாக இருக்கலாம், என்னுடைய மரண வாக்குமூலமாக கூட இருக்கலாம் சார். ஏன்னா இவங்க போலீஸ்காரங்க பண்ண ஒவ்வொரு கூத்துக்கும் ஒரு கொடுமைக்கும், அதை விட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பியே இல்லைன்னு சொல்லுற அளவுக்கு ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னா அது எங்கள் அம்பாசமுத்திரத்தில் உள்ள ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் சார். சர்வேர் டிபார்ட்மெண்ட் தான். அளந்துட்டு கோர்ட்டு காப்பியை கொடுத்தா, சார் எங்கள் இடம் இல்லை, கோர்ட்டு காப்பியெல்லாம் அங்கே பார்க்க மாட்டோம். மேடம், கோர்ட்டு காப்பி இருக்குன்னு அதை யாரும் அப்செட்டும் பண்ண மாட்டேங்காங்க சார். முதல்ல தமிழ்நாடு போலீஸில் உள்ளவங்களே அப்செட் பண்ண மாட்டாங்க சார். அதுவும் குறிப்பாக எங்கள் ஊர் விக்கிரமசிங்கபுரம் சரி, அம்பாசமுத்திரமும் சரி, அவங்களே அதை அப்செட்டே பண்ண மாட்டேங்காங்க சார். ஏன்னு தெரிய மாட்டேக்கு. கோர்ட்னா அவங்களுக்கு ஒரு கிள்ளிக்கரையாக தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் அம்பாசமுத்திரம் நினச்சிட்டு இருக்காங்க சார். மற்ற எல்லா பக்கமும் மதிக்காங்க. எங்கள் அம்பாசமுத்திரம் விக்கிரமசிங்கபுரமும் கோர்ட்டு தீர்ப்பை ஒரு கிள்ளிக்கரையாக மதித்து எங்களையும் ரொம்ப தவாங்கு பண்ணி அமுக்கி அவங்களுக்கு இடத்த வாங்கி கொடுக்கல தான் சார் இன்னும் குறியாக இருக்காங்க. ஆனால் என்னுடைய கருத்துக்களையோ ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையோ இன்னும் அவங்க ஏற்றுக்கல. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஊருக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட ஒரு 15 அடி நிலத்தையும் இந்த என்னுடைய எதிர்பார்ட்டிக்கே சொந்தம் சொல்லி ஒரு சர்வேர் கொடுத்துட்டு போகிறார் சார். ஊருக்கு சொந்தமான நிலம், சர்க்காரு புறம்போக்கு நிலம் என்று ஸ்கெட்சிலே இருக்குது சார். அந்த இடத்த அளக்க மாட்டுக்காங்க, வைக்க மாட்டுக்காங்க. ஒருதலை பட்சமாக எதிர்பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக பண்ணி இடம் நடத்திட்டு இருக்காங்க சார். இதனுடைய மரண வாக்கு மூலமாக கொடுக்குறோம். நாளைக்கு இதனால் எங்கள் அப்பா ரொம்ப வெப்செட் ஆகிட்டார். எங்கள் குடும்பத்தில் யார் செத்தாலும் சரி சார், அதுக்கு காரணம் விக்கிரமசிங்கபுரம் காவல் நிலையத்தில் உள்ளவங்களும் அம்பாசமுத்திரம் டிஎஸ்பியும் வந்த சர்வேர் டிபார்ட்மெண்ட்டில் நேற்று எங்கள் இடத்த அளக்கணும். விக்கிரமசிங்கபுரம் விஓ
மற்றும் தலையாரி இவங்க எல்லாரும் தான் சார் எங்கள் குடும்பத்தோட சாவு காரணம். இது மரண வாக்குமூலமாக எடுத்துக்காங்க நீங்கள். ஏன்னா நாளைக்கு எங்களை வந்து போலீஸ் நைட்டு போல நைட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. கருத்துக்களை கேட்கறதுக்கும் ரெடியாக இல்லை. இதை வந்து இப்படியே திறந்து எங்களை வந்து அவங்க சாவடிக்கணும் சார். பரவாயில்ல சார், டெய்லி சாவதை விட நாங்கள் சாவதுக்கு துணிஞ்சிட்டோம். ஏன்னா எங்களுடைய மன வருத்தத்தை, மன உளைச்சலை 2002 பிரச்சனை நாங்கள் பேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 2010 கோர்ட்டு தீர்ப்பாகி 2010 கோர்ட்டுக்கு போய் 2012 கோர்ட்டு தீர்ப்பாகி அந்த கோர்ட்டு தீர்ப்பை அவங்க மதிக்க மாட்டேங்காங்க. அதை நீங்கள் ஏன் ஒபே பண்ண மாட்டேங்கிங்க, மதிக்க மாட்டேங்கிங்கன்னு கேட்கறது கூட இந்த ஊரில் ஆள் கிடையாது சார். இந்த கோர்ட்டும் சொல்லுதேன், கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுதேன், வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கலாம் சார்? எனக்கு என்ன நடந்தாலும் விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையத்தில் உள்ளவங்களும், அம்பாசமுத்திரம் டிஎஸ்பி, சர்வேர் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க எனக்கு தப்பாக அளந்து ஒருதலை பட்சமாக இன்னும் அவங்களுக்கு எதிர்பார்த்து சமந்துட்டு இருக்க அவங்க எல்லார் மேலேயும் இந்த மரண வாக்குமூலத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் சார். எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் குடும்பத்துக்கு இன்னும் அநீதி நடக்கு சார், இன்னும் அநீதி நடக்கு. அதை கேட்பாரு கிடையாது, எங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கும் ஆளும் கிடையாது சார். நேமம் இருக்கவனுக்கு இந்த காலத்தில் காலமும் இல்லாமல் போயிட்டு சார். இதனுடைய மரண வாக்குமூலமாக பதிவு பண்ணுங்கள். எங்கள் குடும்பத்தில் யார் செத்தாலும் நாளை காலையில் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி போகிற கூட ரெடியாக இருக்காங்க சார். எங்களோட எண்ணமும் அதுதான். அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துடணும், அவங்கள பூச விடணும், வைக்கணும். மற்றபடி எல்லாமே சார் நான் எனக்கு அடுத்து சொல்ல வரல சார். எனக்கு வந்து உதவி பண்ணதுக்கும் யாரும் இல்லை. எவ்வளவோ நம்மளுடைய குரூப்புகள் இருக்குது, எவ்வளவோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் யார் இதை முன்னிறுத்தி வர தயாராக இல்லை சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம என்றைக்குமே பாய்லர் முருகா பாய்லர் முருகா பாய்லர் முருகா சார். நம்மளுக்கு தம்முங்கிறது வராது, இனி யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. இது நீங்கள் மரண வாக்குமூலம் கூட எடுத்துக்காங்க சார். நாளைக்கு எங்களை கொண்டு போய் அவங்க அடித்து கொடுமைப்படுத்தி எங்களை சாக கூட அடிக்கலாம் சார். என்னுடைய மரண வாக்குமூலம் இது. அதுக்கு காரணம் விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையம், அம்பாசமுத்திரம்